Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So திடீர்னு வரேன் திடீர்னு போறோம். ஸோ வீடியோவே ப்ராப்பரா நம்ம சேனல்ல போட முடியல. ஏன்னா வந்து ரம்யா ஒரு இடத்துல இருக்கா, நான் ஒரு இடத்துல இருக்கிறதுனால வந்து கண்டினியூஸா வீடியோ எடுக்க முடியல. எனக்கும் ஆஃபீஸ் இருக்கு, அது இதுன்னு போயிட்டு இருக்குது. ஸோ இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுதுங்க. நான் ஊருக்கே போகல. ஏன்னா 2 வீக்ஸாவே வந்துட்டு ஃபீவர் கோல்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த விக்ஸ் இதோடய தான் சுத்திட்டு இருக்கு எங்க போனாலும். சாதாரணமா ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா 1 நாள் 2 நாள்ல சரியாயிருங்க. கிட்டத்தட்ட 2 வாரமா விடாபுடியா இருக்குது, முடியல. இந்த நிலைமையிலுமே நான் ஒரு கிளம்பி போறேன்னா ரொம்ப லோன்லி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரம்யா ஊருக்கு போய் டெலிவரிக்காக. ஸோ அதனால வந்துட்டு சரி சாட்டர்டே சண்டே கிளம்புற போன வாரம் போகாதது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ போயிட்டு ஊருக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். இந்த vlogல வந்து ரம்யா ஜாயின் பண்ணிப்பா. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து புவன் ரம்யா vlogs நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து ஈரோட்ல போய் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். டாடா. வணக்கம். என்னப்பா ஆளே புதுசா இருக்கு, உன்னை பார்க்கவே எனக்கு புதுசா இருக்கு. 2 வாரம் ஆகுது. பாப்பா என்ன பண்ணுது? ஓ, நான் வரப்பெல்லாம் மேடம் தூக்கம் தானா? எனக்கா ஓகே தான். ஏன்னா அந்த விக்ஸ் தூங்க வச்சுட்டு இருக்கேன். நான் வரப்பெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கேன். நம்ம எப்பயும் போல ப்ராப்பரா நம்ம ஸ்டைல ஒரு இன்ட்ரோ எடுத்த வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ், அதுதான் நம்மளோட சிக்னேச்சர். இல்ல ஹாய் கைஸ், வெல்கம் டு புவன் ரம்யா vlogs. சோ ரம்யா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப தீஞ்சு போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, உடம்பு சரியில்லை. அது நம்ம அலைச்சலா இருக்கிறதுனால அப்படி ஆகிட்டு இருக்கு. பாப்பா வரதுக்கு முன்னாடி கையெல்லாம் நீட்டா கழுவிக்கிட்டு ஹைஜீனா தான் தூக்கணும். ஆமா, நான் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு குடிச்சுட்டேன். இருந்தாலும் வந்து வண்டி ஓட்டிட்டு வரோம். வெளியில போயிட்டு என்னதான் குளிச்சாலும் வந்து வெளியில போயிட்டு வரதுனால எப்பயுமே வரப்ப கை பண்ணிட்டு தான் இருக்கணும். என்ன பயங்கர வெயிலா இருக்கா? ஆமா, ரொம்ப சம்பரா பக்கத்துல வந்துருச்சு இல்ல. வீட்டு விட்டு காலையில 9 மணிக்கு அவ்வளவு வெயிலா இருக்குது. நீ சென்னையில் இல்லாதனால இப்பெல்லாம் இந்த வாழை மரத்தடியில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, உனக்கு பிரச்சனை இல்ல. சென்னையில ஒரு மரத்தை பாக்குறதே அதிசயமா இருக்குது. நானும் அங்க 1.5 வருஷம் நான் இருந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் சென்னை கிளைமேட் எப்படின்னு. போட்டு காய்ச்சல் கிடைச்சது. ஏசி இல்லாமல இருக்கவே முடியாது. சரி, அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ரொம்ப தீஞ்சு போயிட்டீங்க. ரொம்ப டேன் ஆகுது பேசலாம். எனக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நீங்க என்னதான் பவுடர் அடிச்சாலும் சரி, குளிச்சாலும் சரி, ஃபேஸ் வந்து டேன் ஆகுறது கண்டிப்பா ஆகும். ஏன்னா நீங்க அடிக்கடி ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால அடிக்கிற வெயிலுக்கு உங்க ஸ்கின் வந்து நீங்க ஈஸியா டேன் ஆயிடும். அது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வெளியில போனா சன்ஸ்கிரீன் போடணும். நீங்க யூஸ்வலா நீங்க வெளியில போனீங்கன்னாவே சன்லைட் மூஞ்சில பட்டாவே சன்லைட் மூலமா நமக்கு அந்த ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமா டேன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஃபுல் மூஞ்சுமே வந்து தீஞ்சு போன மாதிரி தான் ஆயிடும் நமக்கு. எனக்குமே அப்படிதான் இருக்கும். போறப்ப ஃபுல் மேக்கப்ல போவேன், பட் வரப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் மூஞ்சி தீஞ்சு போயிடும். நான் என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, மாமா எர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது நமக்கு சன்லைட் மூலமா எனக்கு ஸ்கின்னுக்கான எந்த ஒரு டேமேஜுமே நமக்கு ஆகாது. பாத்தீங்கன்னா SPF 50 and PA+++ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா க்ளோவும் கொடுக்கும். ஆல்ரெடி நமக்கு ஸ்கின் டேனா இருந்துச்சுன்னா அது ஃபுல்லுமே ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இன்னும் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்டரா இருக்கிறதுனால ஃபேஸ்ல போட்டு நமக்கு அந்த வெள்ளைகளை திருத்திட்டா எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அம்மா எத் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ்ல ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆனியன் ஷாம்புல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இது நீ யூஸ் பண்ற என் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா? இது வந்து பாத்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிபிகேட் வாங்கி இருக்கு, டெர்மட்டாலஜி டெஸ்டட் தான். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னுக்குமே வந்து சூட் ஆகும். சோ நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து மாமாயோட வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ கீழ வந்து நாங்க லிங்க் கொடுக்குறோம். புவன் 2025 அப்படின ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் கிடைக்கும். நிறைய வெப்சைட்ல கூட அவைலபிளா இருக்கு. அமேசான், பிளிப்கார்ட், நைக்ரா, பர்பிள்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ல வந்து அவைலபிளா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்கிற ஷாப்ஸ்ல கூட அவைலபிளா தான் இருக்கு. சோ வேணும்ன்றவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கிற வேலை கொண்டு தான் இதான் சொன்னா வாழமரத்து கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தான் வேணும். பாப்பா எப்ப எந்திரிக்கும்? தூங்க வரைக்கும் தான் பரவாயில்ல, எனக்கு ரெஸ்ட். ஆனா உனக்கு சொல்லணும்னா அவன் தூங்கிட்டானா போர் அடிக்குது, குளிச்சுட்டு தானே எப்படா தூங்குவாங்க. கரெக்ட், அதுதான் வந்து தாய்மை. இப்பதான் நீ ஒரு உண்மையான தாய்மையை ஃபீல் பண்ற. நீங்க தந்தைமை எப்ப உணர போறீங்க? அதான் நீ எப்ப சென்னைக்கு வரையும் அப்பதான் நான் தந்தைமையை உணர்வேன். எனக்கு ஆசையா தான் இருக்கு பாப்பாவை என் தோல் மேல போட்டுக்கிட்டு நடக்கணும், சுத்தணும் அப்படின்ட்டு. அப்பா வரதுனால நாங்க தூங்குறோம், நல்ல படமா நடிக்கிறோம்.
அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா போட்டு நாங்க கும்பி எடுப்போம். கும்பு வீடு 2 ஆக்கிரும். கண்டிப்பா கத்தல் வீடு 2000. டெய்லி பக்கத்துல பார்த்தா கேட்பாங்க, என்ன குழந்தை சத்து கேட்டுட்டே இருக்குல்ல, அழுதுட்டே இருக்குவாங்க. ஆனா அவ அழுவல, விளையாடிட்டு இருக்கா, விளையாடுவா, அப்பா அழுவா, எல்லாம் பண்ணுவோம். குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்பதான் சாப்பிடுற ரம்யா, சாயந்தரமே ஆக போகுது. தூங்க வச்சுதான் நம்ம சாப்பிட முடியும். டெய்லி இந்த டைம் தானா? சீக்கிரம் தூங்கிட்டா சீக்கிரம் சாப்பிடுவேன், லேட்டா தூங்க லேட்டா சாப்பிடுவேன். உன்னோட ஆக்டிவிட்டி எல்லாம் பாப்பா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ரொட்டீன் எல்லாமே அவ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரி. ஆமா, ஒன்னு கேக்குறேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். காலேஜ் என்னாச்சு? கடைசி செமஸ்டர் மட்டும் பெண்டிங் இருக்குல்ல? லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் பெண்டிங் இருக்கு. அது வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் தான். ப்ராஜெக்ட் மட்டும். இன்னொரு குட் நியூஸ் சொல்லணும்னா, நான் வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து 2 எக்ஸாம் ஒட்டுக்க எழுதுன பாத்தீங்களா? அந்த எக்ஸாம்ல பாத்துருப்பாங்க. எத்தனை? 16 சப்ஜெக்டா? 16 சப்ஜெக்ட், 16மே கிளியர். சிங்கிள் அட்டெம்ப்ட்ல கிளியர். கிளியர் பண்ணிட்டேன். எனக்கே அது ஆச்சரியம். இப்போ முன்னாடி லாஸ்ட் செமஸ்டர் வந்து எனக்கு ப்ராஜெக்ட். சோ இப்போ நான் ப்ராஜெக்ட்டுமே நான் என்ன பண்ணேன், ஃபீஸே நான் பே பண்ணல, பிரேக் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா ப்ராஜெக்ட்னா கம்பல்சரி காலேஜுக்கு வரணும்னு சொன்னதனால நம்ம நிறுத்திட்டோம். நார்மலா இருந்துச்சுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், பட் ரிவ்யூக்கு வந்து கம்பல்சரி 4 நாள் காலேஜ் வரணும் அப்படின்றாங்க. சோ அதனால நான் என்னால வர முடியாது அப்படின்ட்டு ஸ்டடி அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 6 மந்த் பிரேக் எடுத்துட்டு அடுத்த செமஸ்டர் வந்து ஜாயின் பண்ற மாதிரி சென்னை போனதுக்கு அப்புறம். ஓகே ஓகே. எனக்கே ஆச்சரியம். எழுதுனது 2 பேர் இல்ல, எப்படி கிளியர் பண்ணாங்க? ஆமா, 3 பேர் படிச்சது, 3 பேர் இல்ல, படிச்சது 3 பேர், எழுதுனது 2 பேர். ஆமா, பாப்பா வந்து அப்ப எத்தனை 6th மந்தா, ஐ மீன் 4th மந்த் நினைக்கிறேன், 5th மந்த். அந்த டைம்ல உட்காந்து டெய்லியும் காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு ரொம்ப சிரமமா இருந்தது. ஒரு எக்ஸாம், நெக்ஸ்ட் டே காலையில ஒரு எக்ஸாம். அதே மாதிரி 10 நாள் கிட்டத்தட்ட போனோம். எல்லாமே திட்டினாங்க காலேஜ்ல, எதுக்கு ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருக்கீங்க, ஒன் டே ஒரு எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, எல்லாருமே திட்டினாங்க. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா ரெகுலர் எக்ஸாம் எழுதுறவங்களும் நிறைய ஃபெயில் ஆயிட்டாங்க. இவ அரியர் ரெகுலர் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி சிங்கிள் அட்டெம்ப்ட்ல பாஸ். எனக்கே வந்து நிஜமா பாஸ் ஆயிட்டோமா அப்படின்னு டவுட். அது டாக்டரே சொல்லிட்டாங்க, நீங்க பிரெக்னன்சில இருக்கும் போதே மோஸ்ட்லி ட்ரை பண்ணி எழுதி கிளியர் பண்ணிடுங்க, அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருந்தாங்க. நல்ல வேலை கிளியர் பண்ண வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இன்னும் ஒரு செமஸ்டர் பெண்டிங்ல இருக்கு, அது ஒன்றும் ஒரு 7 பேப்பர் இருக்கும், அது அடுத்த இதுதான் எழுதணும். ஓகே ஓகே. பிரேக் ஆஃப் ஸ்டடி தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான். 6 மந்த் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா ரீஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. என்ன தந்தைமை உணர்றீங்களோ? பாப்பா திடீர்னு நின்றுது, சரி நான் தூங்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கிறேன். நான் சொல்ல எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு. விளையாடலான்னு வந்தா காலையில இருந்து பாக்குறேன் தூங்கிட்டே இருக்கிறா. ஆலையில் பிச்சு போடுவேன், நீ வந்ததே மதியம். சரி, உனக்கு சிவராத்திரி தான் இன்னைக்கு. அது வேணா கரெக்ட் தான். எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கலாம், விளையாடலாம். நிறைய பேர் இது கேட்டாங்க தெரியுமா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல அந்த தொட்டில் கட்டுறதுக்கு அந்த கம்பி இருக்காது. ஸோ அதுக்கு பதில் இந்த டைப்ல வாங்குங்க. ஸ்டாண்டு தான். இதை வாங்கி ஒரு கொக்கி இருக்கும், 2 கொக்கி அப்படியே கம்பியில மாட்டி விட்டோம் அப்படின்னா பிடிச்சிக்கும். ஆமா, உங்க வீட்டுல ஜன்னல் இருந்தாலே போதும். ஆமா. ஸோ இது வந்து ஜன்னல், வீட்டில் ஜன்னல் இருந்தால் போதும். இங்கே கொக்கி மாட்டி இது வந்து ஜன்னலில் போய் அழுத்திக்கும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜன்னல்னாலுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில வீட்டிலலாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்காது, அந்த மேலே கொக்கி மாதிரிலாம் இருக்காது. ஃபேன், அந்த கரெக்டாக ஃபேன் இருக்குது, போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது அமேசான்லேயே இருக்குது, குழந்தைங்க வால் ஹேங்கர்னு சம்திங், ஏதோ விண்டோ வால் ஹேங்கர்னு போட்டிங்கன்னு கிடைக்கும். ஆமா, ஆனா பெட்டர் வந்து நீங்க துணியோட கிளாத்தோட கிடைக்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த கம்பி மட்டும் வாங்கிக்கோங்க, நல்லா ஹெவியாவே இருக்கும். அப்புறம் இது வந்து நீங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற துணி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஆமா, இது ஒரு டிப்ஸ். தாலாட்டெல்லாம் பாடுவியா? தாலாட்டம்மா தாலாட்டு. நான் வந்து தாலாட்டெல்லாம் கிடையாது, நான் என் பாப்பா வந்துட்டு சூப்பர் சிங்கருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டு பண்ணா பாப்பா நல்லா லிசன் பண்றா. வயிற்றுக்குள்ள வந்து நம்ம ட்ரைனிங்கே. குட்டி பாப்பாவும் இந்த பாப்பாவும் ஒரே மாதிரியா இருக்குது. வரவங்க என்ன சொல்றாங்க பாப்பா பார்த்துட்டு? மோஸ்ட்லி 99% உங்கள மாதிரி தான் இருக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் தான் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க.
ஆனா எல்லாருமே என்ன ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒன்னமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்குமே அம்மா நேத்து கூட காலையில தான் சொன்னாங்க, ரம்யா அதான்டா ஒன்ன மாதிரி எல்லாம் இல்லடா, ஒன்ன மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா நீ என்னமோ என்ன மாதிரிங்கிற. எல்லாருமே உங்க மாதிரிலாம் தெரியும். யாருமே சரி மாப்பிள்ள சாயம் தெரியுது. மாப்பிள்ள சாயம் தெரியும். ஆனா சின்ன வயசு போட்டோ, பாப்பா போட்டோ, என் போட்டோ ஜெராக்ஸ். இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா வந்து பின் பண்ணிருக்காரு ஒரு போட்டோ. நீங்க உங்க அம்மா அப்பா மட்டும் பிடிச்சிட்டு ஆமா, அந்த போட்டோவை பார்த்தா பாப்பா போட்டோ பார்க்க தேவையே இல்லை. ஜெராக்ஸ் கரெக்ட். அது வேணா நான் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த போட்டோ பாத்தீங்கன்னா பாப்பா போட்டோ பார்க்க அவசியமே இல்லை. சேம் அதே ஜெராக்ஸ் அப்படிதான். வேணா அந்த போட்டோ நான் அட்டாச் பண்றேன். நான் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஏன்னா பாப்பா எந்திரிக்க டைம் கரெக்டா போயிட்டு வரீங்க. ஒரு எமர்ஜென்சி இருக்கு. பாப்பா எந்திரிக்க டைம் தான். வெந்திரிச்ச மணி தூங்க வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் எந்திரிச்ச பாப்பாட்ட சொல்லு அப்பா வருவாங்க தூங்காத சொல்லி. அவ்வளவுதான், அவங்க என்னை போட்டு நொங்க எடுத்துருவா. கத்தனா பாரு, உள்ள போ. வெல்கம் டு புவன் ரம்யா vlogs. விளம்பரம் கேட்கல. என்ன டீலாம் பயங்கரமா இருக்கு. நீ சொல்லு. நூடுல்ஸ் இல்ல, உட்ஸ். பிகன் உட்ஸ். பிகன் நூடுல்ஸ் எடுத்துருக்காங்க. சரி அதான் உங்க டிவி தூக்கு வருதுமானங்க. சரி டிவி ஸ்டாண்ட்ல இந்த டிவி வச்சு ஓபனாக்கா. ஃபுல் செட்டப் பண்ணிருக்காங்க. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிகே நூட்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. பிகே நூட்ஸ் அவங்க வந்த காரு. உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க எங்களுக்கு எங்க சேனல்ல. ஆமா, இப்ப அங்க இருந்து என்னக்கா நடிகர் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு பேசிருந்தீங்கல்ல. அங்க இருந்து ரெண்டு பிள்ளைங்க கேட்டாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா யாருன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய ஆக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா நீங்க. நம்ம சேனல் ஜாலிக்காக பாக்குறாங்க, அதான் நாங்க அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாக்குறப்ப இன்கேஸ் அந்த வீடியோ பப்ளிஷ் பிகினர்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்லன்னா இருக்காதுங்க. இங்கே நான் ஃபியூச்சர்ல நான் போடுறேன். அடுத்து சண்டே vlog. அம்மி என்ன பண்ணிட்டு இருக்க? ஊருக்கு போறதுக்கு ஊர்ல செஞ்சு தரங்கண்ணே. ஏன்னா உனக்கு கடையில ஏத்திங்கிற எனக்கு சங்கட்டமா இருக்குது. பழைய ஏத்திங்கிறானு. சரி இப்படி செஞ்சு கொடுத்தா ஏதோ தோசை சொல்லிட்டு. ஆமா, ஒரு டைம் செஞ்சு கொடுத்து இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் வச்சிருந்தேன். நல்லா இருக்கு. பிரிட்ஜ் வச்சு சூப்பரா இருந்தா இல்லையா? சூப்பரா இருந்தது. கெட்டே போகலையே. கெட்டு போகுது. நம்ம புளியெல்லாம் போட்டு செய்யல, கெட்டு போகுது. அதே வெளியே வச்சா கூட சீக்கிரம் இதாயிரும். நம்ம பிரிட்ஜ் வச்சோம் நல்லா இருக்குன்னு. மாஸ்க் கூட வச்சுக்கலாம், ஒரு மாஸ்க் கூட. ஆமா, செஞ்சு கொடுத்தா டெய்லி டின்னருக்கு ஆச்சு. இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு மாவு வாங்கி வச்சுட்டு 2 தோசை ஒரு ஆம்லேட் காம்பினேஷன். சரிம்மா, நைட்டு தான் ட்ரெயின். 9 மணிக்கு. 9 மணிக்கே போடுமா? ஆமா, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இப்பயும் போறதா. 9 மணிக்கு மாமன் செஞ்சுறேன். சரி செய், நான் போய் பாப்பாவை போய் பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வரேன். ஆமா சரி. வந்து நான் பாப்பாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஸோ ரம்யாவுக்கு வந்து எங்க ஊர் தயிர் வடை வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் சந்தையில வந்து இது கிடைக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு ஒண்ணு ரம்யாவுக்கு ஒண்ணு அப்படியே வாங்கிட்டு அவ்வளவுதான் கிளம்பிட்டேங்க. பிளே டைமா? உதங்க மியூசிக் பிளே பண்ணிட்டோம். என்ன போசா கையோட எப்படி இருக்கு? கையோட சூப்பரா தான் இருக்கும். A few moments later. தக்காளி ஊறுகாய் ரெடியா? ரெடி சாமி பாரு. அப்படியே சூப்பரா இருக்கு. வாசம் நல்லா இருக்கு. ஏல போட்டுட்டா போதுமா? எனக்கு கொஞ்சமா இருந்தா கூட போதுமா? இதெல்லாம் போட்டு போ. வெச்சிக்க தாங்க. கொஞ்சம் சாப்பிடு. சரி. இல்ல ஒரு மாசம் தாங்கல, ஒண்ணுமே ஆகாது. பிரிட்ஜில் போய் வச்சுக்க பத்திரமா. ஒரு வேலையும் தீர்ந்து போச்சுன்னா அடுத்த நீ ஊருக்கு வரையில அப்ப கூட இதை மீதி கொஞ்சம் எடுத்துட்டு வா. அவ்வளவுதான் சொல்ல மாதிரி. சரிம்மா, சரி எனக்கும் டைம் ஆச்சு, சாப்பிட்டு கிளம்பிக்கிறேன். குழம்பாட்டா. பாய் 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 பாய். பாத்து போயிட்டு கீழே பாத்து.